தாலி என்பது வெறும் நகை அல்ல. இந்த திருமணத்தில் அது குடும்ப உறவு, கணவன் டு மனைவி உறுதி மற்றும் சமூக மரியாதையின் அடையாளமாக பலர் கருதுகின்றனர். அதனால் ஒரு திருமணமான பெண் திட்டமிட்டு தாலியை கழற்றி வைத்து இந்த திருமணத்தை நான் ஏற்கவில்லை என்ற உணர்வை தொடர்ந்து காட்டினால் அது கணவருக்கு ஆழமான மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்று சில நீதிமன்றங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. சமீபத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழங்கிய முக்கிய தீர்ப்பில் மனைவி தாலியை அகற்றியது, கணவரை அவமதித்தது, நீண்டகாலம் பிரிந்து வாழ்ந்தது போன்ற செயல்கள் சேர்ந்து மென்டல் குரூவல்டி என கருதப்பட்டன. நீதிமன்றம் கூறிய முக்கிய கருத்து, திருமண உறவை மதிக்காமல் வெளிப்படையாக நடப்பது கணவரின் மனநிலையையும் குடும்ப மரியாதையையும் கடுமையாக பாதிக்கலாம். கணவர் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்? மனைவி திருமணத்தை ஏற்கவில்லை என்ற மனவேதனை, சமூகத்தில் அவமான உணர்வு, பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு மன உளைச்சல், குழந்தைகள் இருந்தால் குடும்ப அமைதி சீர்குலைவு, நீண்டகால மன அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு. சட்டத்தில் கணவருக்கு கிடைக்கும் நிவாரணம் என்ன? ஒரு மனைவி தொடர்ந்து தாலியை அகட்டி திருமண உறவை மறுத்து கணவரை அவமதித்து குடும்ப வாழ்க்கையை நிராகரித்தால் அந்த கணவர் விவாகரத்து டிவோர்ஸ் கோரலாம். மென்டல் குரூவல்டி அடிப்படையில் வழக்கு தொடரலாம். தன்னுடைய மன வேதனையை நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் விளக்கலாம். முக்கிய சட்ட உண்மை, சட்டம் தாலி கழற்றுவது மட்டும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த செயல் திருமண உறவை நிராகரிக்கும் நோக்கத்துடன் நடந்ததா என்பதையே நீதிமன்றம் பார்க்கும். அதனால் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தாலி அணிவது சமூக மரபு, அணியாமல் இருப்பது தனிப்பட்ட தேர்வாக இருக்கலாம். ஆனால் அதை கணவரை அவமதிக்கும் கருவியாக பயன்படுத்தினால் அது சட்டத்தில் மென்டல் குரூவல்டியாக கருதப்பட வாய்ப்பு உள்ளது. இந்த தீர்ப்பு பல குடும்ப வழக்குகளில் முக்கியமாக பேசப்பட்டதால் இது சமீப காலத்தில் மிகவும் கவனம் பெற்ற குடும்பச்சட்ட தீர்ப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது.